ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தை. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் மற்ற மனிதர்களுக்கு இருப்பதை விட, மற்றவர்கள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை விட சற்று கூடுதலாக அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. உலக மனிதர்களுக்கு மனித ரீதியாக மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் தேவ மனிதர்களாக இருக்கிற நாம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிற நாம், தேவனை நேசித்து தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு தேவனுக்கு பிரியமான பாதையில நடக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கோ மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராட்டம். பிசாசினாலே, பிசாசினுடைய சேனைகளினாலே, நம்முடைய அறிவுக்கும் எட்டாத விதத்திலே, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத விதத்திலே சத்துருவினாலே போராட்டங்கள் வரும். அந்த சத்துருவின் போராட்டங்களில் இருந்து நாம் தப்புவிக்கும்படியான ஒரு போக்கையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதைதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையோடு கூட தப்புவிக்கும்படியான ஒரு போக்கையும் உண்டு பண்ணுவார். நம்முடைய வாழ்வில் பாடுகளில் இருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு சோர்ஸ் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்திற்கு முடிவை உண்டு பண்ணுகிற ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்க எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்கின்ற கேடகத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நிற்பீர்களானால் பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவிழ்த்து போடுவீர்கள். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு சத்துருவை உங்கள் கீழாக மடங்கடித்து, உங்கள் மேல் எழும்பின சத்துருவை உங்கள் கீழாக மடங்கடித்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காலேப்பு ஜோசுவாவை போல விசுவாசத்தின் வார்த்தையை பேசி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அதை எளிதாய் சுதந்தரிப்போம் என்ற அந்த விசுவாசத்தில் நில்லுங்கள். நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, பொல்லாங்கன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்து கொண்டவர்களாய் நிற்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீர்.
தேவனாலே நான் வெற்றி சிறப்பேன் என்று நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.